புட்டு கஞ்சி ஊட்டி வச்சு நாளை ஒட்டலாமோ எல்லாருக்கும் என்னானோ சூழங்கை என்று புவியாடும் மாத்தாவோ முக்கண்ணன் மனையாளோ கிழக்கிட்ட மென்மேலும் அன்புள்ள தாயோ எல்லாருக்கும் என்னாலும் அன்புள்ள தாயோ சூழம் கையென்றும்
ஒவ்வொரு பரிசுகள் வழங்கப்படும். இந்நிபந்தனைக்கு அமைய போட்டிகள் தற்போது ஆரம்பமாக உள்ளது. போட்டிகளுக்கான கேள்விகள் சிற்பக்கலை, கட்டடக்கலை, வரலாறு, இசைக்கலை, நடனக்கலை என்பவற்றில் உள்ளடங்கியதாக கேள்விகள் அமையும். தற்போது போட்டி நிகழ்வு ஆரம்பமாகிறது. கலைகளிலே நாங்கள் எல்லோரும் பார்க்கின்ற கலைகள், பார்க்க வழிகளின் போது கட்டிடங்கள், கட்டிடக்கலை என்பது எமது நாட்டிலே சரி உலகிலே சரி கட்டிடக்கலை என்பது மிகவும் சிறப்புமிக்க ஒரு கலையாக அமைந்துள்ளது. ஒவ்வொரு கட்டிடங்களும் ஒவ்வொரு வகையானவையாகவும் ஒவ்வொரு கலைத்துவம் பொருந்திய கட்டிடங்களாகவும் அமைக்கின்றது. இவ்வாறான கட்டிடக்கலை தொடர்பான முதலாவது கேள்வி, எமது இலங்கை திருநாட்டில் மரச்செதுக்கங்களினால் மட்டும் ஆன கலைப்படைப்புகளை கொண்ட கட்டடம் காணப்படுகின்றது. இக்கட்டிடத்தின் பெயர் யாது? மீண்டும் ஒரு முறை, எமது இலங்கை திருநாட்டிலே மரச்செதுக்கங்களினால் மட்டுமான கலைப்படைப்புகளை கொண்ட கட்டடம் காணப்படுகின்றது. அந்த கட்டிடம் எது? இந்த கேள்விக்கான விடை தெரிந்தவர்கள் மேடைக்கு வருகை தருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் விடை தெரிந்தவர்கள் என்பதனால் இப்போது சிட்டைகள் அவர்கள் எடுக்கின்றார்கள். இவ்விரண்டாவது கேள்விக்காக விடையை பலர் தெரிந்திருக்கிறார்கள். அவர்களில் இலக்கம் குலுக்கப்பட்டதுக்கு அமைவ கூடிய இலக்கத்தை உடையவர் நீனா போல் லக்ஷ்மன். இவர் இக்கேள்விக்கான விடையை இப்போது வழங்குவார். எருது என்பது சரியான விடையாகும். அனுராதபுர காலத்துக்கும் புலனறுவை காலத்திற்கும் இடையிலான சந்திரவட்டக்கல்லில் புலனறுவை காலத்தில் எருது என்பது நீக்கப்பட்டு சந்திரவட்டக்கல் உருவாக்கப்பட்டது என்பது பிரசித்தமான கலைகள். ஒவ்வொருவரையும் நாடக கலைகளின் ஊடாக எமது சமூக சமய அமைப்புகள் மக்களினது நன்னடத்தைகள் என்பவற்றை வெளிப்படுத்துவதில் நாடகம் என்பதும் ஒரு முதன்மையான கலையாகும். இந்த நாடக கலை தொடர்பான கேள்வி தற்போது, அனைத்து மக்களையும் திசை திருப்பும் ஊடகங்களில் திரை உலகு என்பது மிக முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. அந்த வகையில் பக்தி பாடல்களை கொண்ட படங்கள் என்பதும் இப்போது சிறப்பான படங்களாகும். ஆரம்ப காலத்தில் பக்தி படங்கள் என்பது எமது உள்ளங்களையும் எம்மை வழிநடத்துவதில், எமது சமய சமூக பயன்பாடுகளை வெளிப்படுத்துவதில் சமய படங்கள் என்பது முக்கியமான இடத்தை பிடித்துள்ளன. இவ்வாறான பக்தி படத்தில் இந்த ஆண்டு வெளியாக உள்ள இந்து பக்தி படத்தின் பெயர் என்ன? இந்த ஆண்டு வெளியாக உள்ள, அதாவது தமிழ்நாட்டிலே தற்போது இந்த ஆண்டு வெளியாக உள்ள 2013ஆம் ஆண்டு வெளியாக உள்ள பக்தி படத்தின் பெயர் யாது? விடை தெரிந்தவர்கள் மேடைக்கு வருகிறோம். விடை தெரிந்திருக்கும், ஆனால் சொல்லுவதற்கு பயமாக இருக்கிறது போல் தெரிகிறது. ஆனாலும் பரவாயில்லை, விடை பிழை என்றாலும் பரவாயில்லை, வந்து சொல்லலாம்.
சொல்வதெல்லாம் பிள்ளைன சரியாக இருக்கணும் என்றது சுருதி என பதில் வழங்கியுள்ளார். இது பிழையான விடையாகும். விடை தெரிந்தவர்கள் யாராவது ஒரு விடை. இரண்டாவதாக ஆனா அபிகரன் அவர்களிடம் இரண்டாவது கேள்விக்கான இரண்டாவது விடை இருப்பவர் நபர் லயம் என விடை வழங்கியுள்ளார். லயம் என்பதும் பிழையான விடையாகும்.